ஷாக்கால், இங்க இருந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுடைய நிலைமை என்னதான் ஆச்சு? என்ன பண்றாருன்னு எதுவுமே தெரியலையே. ஷாக்கால் மேஜிக் பால்குள்ள போய் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னு எனக்கு தோணுது. ஆனா இதுக்கப்புறம் அவரு திரும்பி வருவாருன்ற எண்ணம் எனக்கு சுத்தமா கிடையவே கிடையாது. வரவும் மாட்டாரு. அப்படின்னா அவர் உங்க முதலாளிங்கிறதுனால நீங்க தானே அவரை போய் காப்பாத்தி ஆகணும். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் இந்த ஜோகாவால சுத்தமா முடியவே முடியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் இந்த ஜோகாவால கண்டிப்பா பண்ண முடியும். இந்த கால் செட்டுக்கு ஒரு புதிய கிங் கிடைக்க போறாரு. அடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஜோகா தான் இந்த கால் செட்டுக்கு ஒரு புதிய கிங் ஆக போறான். ஆமா, ஐ அம் தி ஒன். எனக்கு இந்த கால் சிட்டியோட விதியே மாற போகுதுன்னா பாத்துக்க. அதுக்கப்புறம் இங்க யாரும் ஷாக்கால பார்த்து பயந்து பயந்து வாழணுன்ற அவசியம் இல்ல. அதோட எல்லாரும் சந்தோஷமா சுதந்திரமா வாழலாம். இதுக்கப்புறம் சன்சிட்டிக்கு நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். புது கிங் கூடவே சேர்த்து இதையும் சொல்லிடுங்களேன். நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு, எந்த அளவுக்கு நீங்க பவர்ஃபுல்னு. இந்த ஜோகா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அதோட ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இருக்கான். என்னோட பவர்ஃபுல்லா அப்புறம் காட்டுறேன். சரி, நீ யாருன்னு சொல்றியா? நான் இல்லாத நேரத்துல கால் சிட்டி அடையலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? ஷாக்கால், ப்ளீஸ் ஷாக்கால், என்ன மன்னிச்சிடுங்க. நாங்க உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணோம். எங்களை மன்னிச்சிடுங்க ஷாக்கால். ஏன் இன்னும் வரவே இல்லை? ஷாக்கால், நவ் டெல் மீ. ஃபியூச்சருக்கு வந்து எப்படியோ என்ன இங்க கொண்டு வந்துட்ட. ஆனா ஏன், ஒய், எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண? நீ யோயோ மணி சிங்க எதுக்காக வர வச்ச? என்னத்த சொல்றது மணி சிங், இங்க பக்கத்திலேயே இருக்கிறது தான் சன் சிட்டி. சரி, நான் என்ன பண்ணணும்? அந்த இடத்தோட கிங் பேரு ஜெய் சிங் சௌஹான். அவன் பேரன் பேரு ருத்ரா. என் வாழ்க்கைன்ற வண்டிக்கு முன்னாடி எப்பவுமே ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சோ இந்த ஜெய்சிங் பிரச்சனை இல்ல. ஏன்னா அப்பப்ப சென்டிமெண்டா பேசி ஏதாவது ஒரு மேஜிக்க பண்ணி அவரை என்னால ஏமாத்திட முடியும். நீ மட்டும் எப்படியாவது அந்த ருத்ராவை என் வழியிலிருந்து நகர்த்திட்டா போதும். யோயோ மணிசிங்குக்கு இதெல்லாம் சொடக்கு போடுற வேலை. நான் இந்த வேலைய ஒன்னும் சொல்றதுக்குள்ள முடிச்சிடுவேன். யோ, அப்படியா? யோ 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 யோ. வருண் கிட்ட பால் இருக்கு. மயூரா அவனை சேஸ் பண்ணிட்டு இருக்கான். மயூரா வருண் கிட்ட இருந்து பால் எடுக்க பாக்குறான். என்ன பண்ணிட்டு இருக்க வருண்? வருணால ஸ்கோர் பண்ண முடியுமா? வருண் இந்த பாலை ருத்ரா கிட்ட பாஸ் பண்ணிட்டான். ருத்ரா அத பாஸ்கெட்ல போட்டுட்டான். சூப்பர் ருத்ரா. குட் ஷாட் ருத்ரா. Yo, yo, hello Rudra. I am Mani Singh. Can I play with you? Oh. நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? ருத்ராவை அழிக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானே. மணி சிங், என்ன கேம் இது? உண்மையா சொல்லு, நீ எதுக்கு இங்க வந்திருக்க? இப்போவும் உனக்கு புரியலையா ருத்ரா? நீ ரொம்ப குழந்தையா இருக்க. யோ, யோ. எப்ப பார்த்தாலும் நான் எதுக்கு மாட்டிக்கிறேன்? யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ரங்கீலா, எதுக்கு குதிச்சிட்டு இருக்கீங்க? ஹெல்ப் பண்ணுங்க.
தேங்க்ஸ் ருத்ரா. மனுஷன் நீ ரொம்ப விளையாடிட்டு இருக்க. இபாய்ஸ்கா சக்கும் புஷ்டும். பச்சை குழந்தையா இருந்தாலும் பவர்ஃபுல்லா தான் நீ இருக்கு. யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்து வந்திருந்தாலும் சரி, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. அடடடடா, பரவாயில்ல, நீ சீக்கிரமாவே பாயிண்ட்டுக்கு வந்துட்ட. யோ அட என்ன இது, மறுபடியும் இவன் ருத்ராவை அடிச்சிட்டான். இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். யோ யோ இவன் எங்க காணாம போயிட்டான்? யோ 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 யாராலையும் இந்த மணிசிங்க கேஷ் பண்ண முடியாது. ஆனா மணிசிங் நினைச்சா யார வேணாலும் கேஷ் பண்ணிடுவான். இபாய்ஸ்கா இமேஜ் கிரியேட்டர். ஓஹோ, என்கிட்டயே வா, இப்ப பாரு. ஏய் ருத்ரா உனக்கு ஒண்ணாகல. யோ ருத்ரா, ஷாக் ஆகாத. இந்த சின்ன பசங்க மேஜிக் எல்லாம் என்கிட்ட ஒன்னும் வேலைக்கு ஆகாது. நீ எந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்டா இருக்கியோ அந்த ஸ்கூல்ல நான் பிரின்சிபல் தம்பி. யோ ருத்ரா, இந்த மனுஷங்க நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண கூடாது. அவளை தோக்கடிக்க நம்ம சாலிடா ஏதாவது பண்ணி ஆகணும். நீ சொல்றது சரிதான் மைரா. மனுஷன் எங்க இருந்து வந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. முதல்ல இவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன விட்டுட்டு எல்லாரும் எங்கப்பா போனீங்க? நீ எங்க போற தம்பி? யோ என்ன மட்டும் எதுக்குப்பா பிடிக்கிற? என்ன விட்டுட ருத்ரா, காப்பாத்து. நீ ரொம்ப டேஸ்டியா சமைப்பன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு சாப்பாடு தர மாட்டியா? யோ யோ கண்டிப்பா கொடுக்கறேன். இந்தாங்க. ரங்கீலா, வாய்ப்பு கிடைச்சதும் இருட்டு கேவுக்கு வந்துருங்க. இருட்டு கேவுக்கா? யோ, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். அவங்க இருட்டு கேவுக்கு போயிருக்காங்க. மணி சிங், ருத்ரா உன்னை பார்த்து பயந்து பதறி ஓடி போயிட்டா. ஆனா இதுல எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. நீ அவனை எதுக்காக தப்பிக்கிறதுக்கு விட்ட? ஷாக்கார், நீ எலி பூனை கதை கேட்டதில்ல? கேட்டு ரேட்ட ஓடி ஓடி பிடிக்கும்ல? அதே மாதிரி தான் நானும் ருத்ராவை கேட்ச் பண்ண போறேன். எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், இருட்டு கேவ் எங்க இருக்கு? அவங்க அங்கதான் தலைமறைவாக இருக்காங்க. சன்சிட்டிக்கு வெளியே இருக்கிற காட்டுக்குள்ள இருக்கு. ஜோஹா, மணி சிங் அந்த இருட்டு கேவுக்கு கூட்டிட்டு போ. கண்டிப்பா ஷாக்கால், நான் கூட்டிட்டு போறேன். ருத்ரா, அந்த இருட்டு கேவுக்குள்ள வந்து உன் வாழ்க்கையை நான் இருட்டாக்க போறேன். மணி சிங் இஸ் கமிங். ருத்ரா, நீ ரங்கீலா கிட்ட டார்க் கேவுக்கு தானே வர சொன்ன. அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்கோம்? நான் மணிசிங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்கு தான் அப்படி சொன்னேன். அவன் இருட்டு கேவ்ல நம்மள தேடிட்டு இருப்பான். அது வரைக்கும் அவனை பத்தி நம்ம இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணலாம். ஹலோ அலாசா சார். அட ருத்ரா, மணிசிங் பேர்ல ஒரு மெஜிஷியன் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவனை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சாகணும். மணி சிங்கா, எவ்வளவுதான் யோசிச்சாலும் இந்த பேர்ல எந்த மெஜிஷியனும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஐ எம் ஷூர் அந்த மாதிரி எந்த மெஜிஷியனோட டீடைல்ஸும் இங்க இருக்காது. ஸ்ட்ரேஞ்ச். அப்படின்னா அவன் முகத்தை வச்சு அவனோட டீடைல்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? சான்ஸ் இருக்கு ருத்ரா. இபாய்ஸ்கா ஃபேஸ் அப்பியரோ.
நடக்குதுங்க? இவங்கெல்லாம் இங்க எங்க இருப்பாங்க? இந்த இடமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ருத்ரா கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மயூரா, வருண், ப்ளீஸ் எனக்கு முன்னாடி வாங்க. இவனுக்கு எப்படி இந்த இடத்தை பத்தி தெரிஞ்சது? நில்லுங்க. நான் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறேன்.